Hey guys, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ flax seeds பத்தி சரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. ஏன்னா நானே flax seeds பத்தி நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் flax seeds பத்தி ஒரு ஜெனரல் ஐடியா. என்ன நியூட்ரிஷன், அட்வான்டேஜஸ் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் flax seedsல ஆக்சுவலா என்ன பிரச்சனை, flax seeds நம்ம சாப்பிட்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், ஆக்சுவலா எவ்வளோ சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, எப்போ நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்கும், எப்போ பிரச்சனைங்க, அண்ட் இந்த flax seedsல சயனைடு இருக்குன்றாங்களே அது ஆக்சுவலா உண்மையா, அண்ட் யாரு இந்த flax seeds சாப்பிட்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுன்றது நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்க சென்னை தமிழ்நாட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம flax seedsக்கு போவோம். ஸோ நீங்க நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல்னு எடுத்தீங்கன்னா flax seedsல omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இதுல ALA நிறைய இருக்கு. இது ஒரு நல்ல ஃபேட்டி ஆசிட், நம்மளோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அதை தவிர இதில் புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அண்ட் லிக்னன்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த லிக்னன்ஸ் வந்து என்னன்னா இது ஒரு கம் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட், அண்ட் இதில் சில ஹார்மோனல் இம்பேக்ட்ஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ flax seeds ஆர் ஆல்சோ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ், அப்படின்னா பிளான்ட்ஸில் இருக்க ஈஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ இதுங்க நிறைய ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதில் ஐசோஃப்ளேவோன்ஸ் ஒரு ஃபார்மு, அது சோயாவில் இருக்குல்ல. ஸோ இதுங்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹியூமன் ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு மாறுறதுக்கு நம்ம ரொம்ப ஹையான டோசேஜ் எடுக்கணும். ஆனால் flax seedsல ஈஸ்ட்ரோஜன் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். இதை தவிர இதில் விட்டமின்ஸும் இருக்குது. நான் எப்போவுமே அந்த 10%க்கு மேலே இருந்தால் தான் நம்ம டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டு நான் சொல்லுவேன். இதில் விட்டமின் பி, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் மேங்கனீஸ் இருக்குது. கால்சியமும் இருக்குது, ஆனால் 10% அப்படியே அந்த ரேஞ்சில். சரியா? ஸோ இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஃபாஸ்ட்டாக. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எது உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதோ அது உங்கள் கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணும், உங்கள் பிபியவும் கம்மி பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லா இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க ஃபுட்ஸு நீங்கள் கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டபாலிக் டிசீஸ், உங்கள் டயபெட்டிஸ் ஆல்சோ இதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு அடுத்தது ஃபைபர் இருக்க எந்த விஷயமே உங்கள் டைஜஷனுக்கு நல்லது, உங்கள் கட் ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்க கட் ஹெல்த்தை காலி பண்ணிடும். மூணாவது நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணது பிளட் சுகர் கண்ட்ரோல். ஏன்னா இதில் ஃபைபர் இருக்குது, நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். உடம்புல இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு கம்மியாச்சுனாலே மெட்டபாலிக் டிசீசஸ் உங்களுக்கு கம்மியாகும். நாலாவது வெயிட் மேனேஜ்மெண்ட். திரும்பவும் ஃபைபர் இருக்கிறதுனால, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால, நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இதை டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அண்ட் நம்மளுக்கு நிறைய நேரத்துக்கு ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் omega-3 இருக்குது, அண்ட் இதில் லிக்னன்ஸ் இருக்குது. இந்த லிக்னன்ஸுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதே மாதிரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இதில் இப்போது நான் யார் flax seeds எடுக்கக்கூடாதுன்னும் போது நிறைய ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கவங்க எடுக்கக்கூடாதுன்னு வரும். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் எடுக்கும் போது எந்த விஷயத்துக்கு இது ப்ரொடெக்டிவாக இருக்குமோ அதே விஷயத்தை இது நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும் எப்போ நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு சீட்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட நான் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறேன், நான் சியா சீட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறேன், நான் flax seeds கொஞ்சம் எடுக்கிறேன், நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுக்கிறேன், எல்லாமே ஒரு டீஸ்பூன்னா அது டெஃபினட்டாக இட் இஸ் ஓவர் டூயிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எனி காம்பினேஷன் ஆஃப் சீட்ஸ் தவிர தேவை கிடையாது. எஸ்பெஷலி அவங்க ஒரு 2000 இல்லை 2500 கேலரிஸில் இருக்காங்கன்னா, அதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கரெக்டாக பேசிட்டு பிளான் பண்ணி எடுங்க. ஏன்னா நியூட்ரிஷன் எக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு கூட, ஏன்னா இதில் ஃபைபர் இருக்கிறதுனால அண்ட் இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால, நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஓவராலாக இது கொலாஜனோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்க்ரீஸ் பண்ணிச்சுனாலே நம்ம ஸ்கின்னும் ஹேரும் டெஃபினட்டாக பெட்டர் ஆயிரும். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, நியூட்ரியன்ட் டென்ஸ். ஸோ நீங்கள் வெயிட் போடணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுக்கலாம், கிரவுண்ட் ஃபார்மில் எடுக்கலாம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது.
ஸோ இது உங்களுக்கு நல்ல வெயிட் கெயினுக்கு ஆல்சோ ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இதை நிறைய வகையான டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணலாம். ரைஸில் யூஸ் பண்ணலாம், இதை குக் பண்ணி யூஸ் பண்ணலாம், நம்ம கரீஸில் யூஸ் பண்ணலாம், கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பொடியாக்கி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட் வே டு டேக் இட். அதுக்கப்புறம் இது ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ நீங்கள் வீகனாக இருக்கீங்க இல்லை வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா இது ஒரு சரியான அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இது எல்லா இடத்துலையுமே இருக்குது, இட் இஸ் ஆக்சசபிள். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அப்படியேங்க எல்லா ஃபுட்ஸ்லையுமே என்னென்ன அட்வான்டேஜஸோ அதுங்க எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ், எஸ்பெஷலி இந்த நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்ஸ் லைக் சீட்ஸ் மாதிரி. நான் இது எப்படி நினைக்கிறதுனா, அந்த பேரஸ்டமால் கூட அந்த டோலோ 650 பேராலாம் நம்ம போடுறோம்ல, அது நம்ம கரெக்டான டோசேஜ் எடுத்தால் தான் அது பெனிஃபிஷியல். அது வந்து இந்த டோசேஜ் எடுத்தால் எனக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் 10 மடங்கு எடுத்திங்கன்னா எல்லாம் பிச்சுன்னு போயிடும். ஸோ இந்த சீட்ஸ் வந்து அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களோட பாடி மேக்கப்புக்கு நீங்கள் சாப்பிட்ற மற்ற காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸுக்கு இதை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைஸோட எவ்வளோ சீட்ஸ் எடுக்கலான்றது நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே, இப்போது டிஸ்அட்வான்டேஜஸ் தானே போகிறோம். அதுக்கு அடுத்தது பொட்டென்ஷியல் அலர்ஜிஸ். மூணாவது ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ். ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ்னால் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நான் சொன்னேன்ல, இது வந்து ஈஸ்ட்ரோஜன் டிபெண்ட்டாக இருக்க சில ப்ரோசஸஸை பொட்டென்ஷியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டிபெண்ட் கேன்சர்ஸ், ஸ்வெல்லிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம நிறைய எடுத்தால் அதுங்களில் ப்ரொக்ரெஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலான்னு ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்குது. இது வரைக்கும் மெட்டா அனாலிசிஸில் கிளியராக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் எல்லாம் வந்திருக்குன்னு யாரும் பார்த்தது கிடையாது. பட் லேபில் இந்த மெக்கானிசம் பாசிபிள்னு சொல்கிறாங்க. அனதர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் சயானோஜெனிக் கிளைகோசைட்ஸ் அப்படின்னா சயனைடுன்னு ஒரு பாய்சனஸ் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்க, அதோட ஒரு ஃபார்மு. ஆனால் இதை நம்மளோட உடம்பால் ப்ரொசஸ் பண்ண முடியும். ஸ்மால் குவான்டிட்டிஸில் நம்ம எடுக்கிற வரைக்கும் இது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாதுன்னு ரிசர்ச்சில் கிளியராக போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது சில மருந்துங்களோட இம்பேக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிளட் தின்னர்ஸ் மெடிகேஷன், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரெல், குளோபிலெட்னு இருக்குல்ல, இந்த மாதிரி மாத்திரைங்களை இட் கேன் அஃபெக்ட். அதுங்களோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸும் நம்ம ரத்தத்தை மெல்லிசா. ஓகே, ஸோ இப்போது கன்சம்ஷன் டிப்ஸ். இதை எப்படி சாப்பிட்றது பெஸ்ட்டு? கிரவுண்ட் ஃபார்மில் சாப்பிட்றது பெஸ்ட்டு. குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்க ஃபைபர் இன்னும் டைஜஸ்டபிளாக இருக்கும். அண்ட் குவான்டிட்டிஸ் ஆல்வேஸ் இன் மாடரேஷன். 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். அண்ட் நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ளூட் பண்ணணும். சடனாக ஒரு நாள் 1 டீஸ்பூன் அப்படியே ஃபுல்லாக கூட எடுத்துக்காதீங்க. கடைசி பாயிண்ட்டு, ஸ்டோரேஜ். இது நல்ல ஒரு கூல் டார்க் பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆல்சோ ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்க இடத்துல, ஹியூமிடாக இருக்க இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். கேலரிஸ் எடுத்திங்கன்னா, ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கிராம் இருக்கும். ஸோ கேலரிஸ்னு எடுத்திங்கன்னா 55 கேலரி, ப்ரோட்டீன் வந்து 2 கிராமு, டோட்டலாக ஃபேட் வந்து 4 கிராமு. அதில் சேச்சுரேட்டட் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து 1.5 கிராம்ஸு, பாலி அன்சாச்சுரேட்டட் வந்து 2.8 கிராம்ஸ். தட் இஸ் நல்ல காம்பினேஷன் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3 கிராம் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க், விட்டமின் B1 இதில் மென்ஷனபிளான குவான்டிட்டிஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு 10 to 15% இருக்குது இதில். ஸோ டீசெண்டான குவான்டிட்டி தான் நம்ம. ஸோ ஒரு நல்ல தம்ப் ரூல் என்னென்னா, சீட்ஸ் எது எடுத்தாலும் 1 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சீட்ஸ் எடுங்க. ஏன்னா அப்போ அது உங்களுக்கு ஒரு 150லேருந்து 170 கேலரி வரும். அண்ட் தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதுங்களில் இருக்க அந்த சில காம்பவுண்ட்ஸு அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வருது இல்லை, அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் 3 டேபிள் ஸ்பூனில் சீட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஜென்ரலாக ஒரு பர்சனுக்கு அதிகமாகும். ஸோ இப்போ இந்த சயனைடு இருக்கே, இது நம்மளுக்கு நல்லதா? எவ்வளோ நம்ம எடுக்கலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூனில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இந்த சயனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் வந்து ஹியூமன் பாடியால் அதில் இருக்க குவான்டிட்டியில் மெட்டபலைஸ் ஆல்சோ பண்ணிக்க முடியும். பட் அதிக குவான்டிட்டி 100 கிராமோ 200 கிராமோ எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரலாம். அண்ட் நம்ம ஹீட் பண்றோம், இதை குக் பண்றோம், இதை நம்ம சமைக்கிறோம், இல்லைன்னா ஒரு டிஷ்ல நம்ம ஆட் பண்றோம்னா அப்போ இந்த சயனோஜெனிக் ரெசிடியூஸ் ஆல்சோ கொஞ்சம் கம்மி ஆகுது. ஸோ நீங்க ஃபிளாக்ஸ் சீடை
குக் பண்ணி சாப்பிட்றதுல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்ஸ் அகேன் குவான்டிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ யார் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அவாய்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு ஹார்மோன் சென்சிட்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், ஆண்களில் ப்ராஸ்ட்ரேட் கேன்சர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எது ஹார்மோன்ஸால் அஃபெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு உங்கள் ப்ராப்ளம் வந்து இதில் இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கவங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கவங்க, இல்லை கிரான்ஸ் டிசீஸ் இருக்கவங்க, இல்லைனா ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்டில் வந்து குடல் சுருங்கி இருக்குது, அதுக்கு நீங்கள் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அவாய்ட் பண்ணுறது டெஃபினட்டாக பெட்டர். ப்ரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஜென்ரலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஹார்மோனல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு உங்கள் டாக்டருக்கு தான் தெரியும். அண்ட் உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் ஜென்ரலாக இருக்க பாப்புலேஷனோட ஹார்மோன் ப்ரொஃபைல் இருக்காது. ஸோ ப்ளீஸ் டாக் டு யுவர் டாக்டர். பிரெஸ்ட் ஃபீடிங் விமன்லேயும் அதே கன்சர்ன் தான். நீங்களும் உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட பேசிட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சில மெடிகேஷன்ஸில் இருக்கீங்க, பிளட் தின்னர் மெடிகேஷன்ஸ், இல்லை ஹைப்பர் டென்ஷனுக்கு, பிபிக்கு மெடிகேஷன்ஸ், இல்லை சுகருக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது இந்த மூணுமே உங்களுக்கு குறையலான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் டாக்டர் திஸ் குரூப் ஆல்சோ. ஓகே, இப்போ எல்லார் மைண்ட்லேயும் என்ன கேள்வி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தரலாமான்றது. ஸோ இது ஜென்ரலாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கிரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஏதாவது ஒரு டிஷ்ஷில் குக் பண்ணி கொடுக்கறது நல்லது. பட் நீங்கள் வெஜிடேரியன் இல்லை வீகன், உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு வேறு சோர்ஸ் இல்லை, நல்ல ஃபேட்ஸுக்கு வேறு சோர்ஸ் இல்லைன்னா இது நீங்கள் மாடரேஷனில் ஒரு டேபிள் ஸ்பூனோ அரை டேபிள் ஸ்பூனோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஆனால் நீங்களும் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்டேயும் உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ குவான்டிட்டின்றது டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இதை படிக்க படிக்க என்ன எனக்கு தெரியுதுன்னா, எதில் நியூட்ரிஷன் ரொம்ப டென்ஸாக இருக்கோ அதுக்கு ஒரு கரெக்டான குவான்டிட்டி இருக்குது. அந்த குவான்டிட்டி நம்ம அதிகமாக எடுத்தோம்னா அந்த நல்ல விஷயமே நம்மளை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. அதை கரெக்ட் லெவலில் எடுத்தால் தான் நம்மளுக்கு மேக்ஸிமமான பெனிஃபிட்ஸ். ஓகே கைஸ், ஓவராலாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ், யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ரிமெம்பர், சீட்ஸ் ஆர் ஹைலி நியூட்ரிஷியஸ், ஆல்வேஸ் இன் மாடரேஷன். ஒரு டேபிள் ஸ்பூன், மேக்ஸிமம் ஆஃப் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சீட்ஸ். இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பை.